முன்னாடி நிற்கிற ஆடு மாடு என்பது எங்களுடைய செல்வங்கள், எங்களுடைய வாழ்க்கையோடு எங்கள் கலாச்சாரம் பண்பாட்டோடு இணைந்து வாழ்கிற போற்றத்தக்க உயிரினங்கள். என்னரும் தமிழ் பெருமக்களே, எண்ணினும் இளைய என் தம்பி தங்கைகளே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்று சொல்வதெல்லாம் தமிழர்கள் இப்படித்தான் எப்போதும் பழம்பெருமையை பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று நம்மை ஏளனம் பேசுவார்கள், கேலி பேசுவார்கள். மண் தோன்றுவதற்கு முன்பு இவர்கள் தோன்றிவிட்டார்களாம் என்றெல்லாம் கேலி பேசுவார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை என்றால் கல் தோன்றிவிட்டது, மலை தோன்றிவிட்டது, மண் தோன்றவில்லை, நிலம் தோன்றவில்லை. முதல் திணை குறிஞ்சி திணை, குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த இடமும். அங்கு வாழ்ந்த மக்கள் குறிஞ்சி நிலம் அதிகமாக, இங்கு குறிஞ்சி பூக்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் பின்னாடி வந்த நமது முன்னவர்கள் குறிஞ்சி திணை, குறிஞ்சி நிலம் என்று பகுத்து வகுத்தார்கள். அங்கு வாழ்ந்த மக்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பிறகு காலப்போக்கில் இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆதி தமிழ்குடி, ஆதி தாய்க்குடி குறவர் குடிதான். அந்த குடியின் தலைவன், அந்த நிலத்தின் இறைவன் தான் நம்முடைய திருமுருக பெருமகனார். அங்கே ஆடு மாடுகளை விலங்குகளை வேட்டையாடி உண்டோம், கிழங்குகளை உண்டோம், பழங்களை உண்டோம். அங்கிருந்து மெதுவாக மெதுவாக நகர்ந்து கீழே இறங்கி வந்தோம். அடர்ந்த காடுகள், காடும் காடு சார்ந்த இடமும் அங்கு வாழத் தொடங்கினோம். அந்த நிலத்திலே முல்லைப்பூக்கள் அதிகமாக இருந்தால், சிறிய சிறிய முல்லைப்பூக்கள் அதிகமாக இருந்ததால் நமது முன்னவர்கள் அந்த நிலத்திற்கு பெயர் அந்த முல்லை திணை, முல்லை நிலம் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். காடுகளில் இருந்து, மலையில் இருந்து நகர்ந்து வந்து காடுகளில் வாழத் தொடங்கிய நாம் வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்ற முடிவை எடுக்கிறோம். அப்போது இந்த ஆடுகளை மாடுகளை நாம் வளர்க்க தொடங்குகிறோம். அந்த ஆடு மாடுகளை மேய்க்கிற நமக்கு பெயர் மேய்ப்பர்கள், ஆயர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இன்று வரை இறைமகன் இயேசுவை மேய்ப்பன் என்றுதான் சொல்லுகிறார்கள். இங்கே கூட ஆயர்கள், பிசப்புகள் ஆயர்கள் என்று அழைப்பதை இன்றும் வழக்கமாக இருக்கிறது. அங்கே ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு அங்கேயே நாம் 1-2 எண்ணை கண்டுபிடித்து விடுகிறோம். அதற்கு சான்றாக நம்முடைய மறையில் வள்ளுவ பெருமகனார் தன் குரலிலே எழுத்தன்ப ஏன எண்ணன்ப என்று பாடாது எண்ணன்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்றுதான் பாடுகிறார். முதலில் எண்ணை வைத்து பாடுகிறார். எழுத்து தோன்றுவதற்கு முன்பே என் தோன்றிவிடுகிறது, தோன்றிவிட்டது என்று சொல்கிறார். எண்களை கண்டுபிடித்து கொடுத்த இனம் ஆயர்குடி. ஆயர்குடி மக்கள் மேய்ப்பர்கள் தான். ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு 1-2 கண்டுபிடித்த கூட்டம். இரண்டாவது பெரிய தாய்க்குடி ஆயர்கள், மேய்ப்பர்கள். கல் தோன்றிவிட்டது, குறிஞ்சி நிலம், மலை, மலை சார்ந்த இடம். காடு தோன்றிவிட்டது, 2வது இடம். நிலம் தோன்றவில்லை, மண் தோன்றவில்லை. இந்த காடும் காடு சார்ந்த இடத்திலே, முல்லை நிலத்திலே வாழ்ந்த நாம் அந்த குடிகளின் தலைவனை தேர்வு செய்தோம். ஆயர்குல தலைவன், அங்கே ஒரு தலைவனை தேர்வு செய்தோம். அவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தோம். கோல்
என் அன்பு சொந்தங்களே, கோ என்றால் பசு, கோ மாதா என்று நாம் அழைக்கிறோம். கோ என்றால் வேந்தன், அரசன், கோன் என்று பொருள். இளங்கோவன், இளைய அரசன், இளவரசன் என்று பொருள். இன்றும் நமது பெயர்கள் கோவேந்தன் என்றெல்லாம் வைத்துக் கொள்கிறோம். இந்த கோ அதிலிருந்துதான், கோ என்றால் பசு, அதிலிருந்து தான் ஆங்கில சொல் கவ் வருகிறது. கவ் என்றாலும் பசுதான் குறிக்கிறது. இந்த கோ அந்த குடிகளின் அரசன், அந்த குடிகளின் தலைவன் கோன் என்று அழைக்கப்பட்டான். அவன் கையிலே ஒரு கோல் இருப்பதால் கோன் என்று அழைக்கப்பட்டான். அதனால் நாம் கோனார்கள் என்று ஆனோம். இன்றும் நமது வீர பெரும்பாட்டன் வீரன் அழகுமுத்து கோன் என்று அழைப்பதற்கு காரணம் மன்னன், அரசன் என்ற பொருளுக்கு. கோன் என்றால் அரசன், மன்னன், வேந்தன் என்று பொருள். இரண்டாவது தாய்க்குடி ஆடு மாடுகளை மேய்த்த மேய்ப்பர் குடி, ஆயர் குடி, கோன். அந்த குடிதான் மானுட குலத்தின் இரண்டாவது பெரிய தாய்க்குடி. அங்கிருந்து கீழே இறங்கினோம். கீழே இறங்கி வந்து நிலமும் நிலம் சார்ந்த, வயலும் வயல் சார்ந்த இடமும் அங்கே வந்தோம். அங்கே மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் மருத நிலம் என்று வந்தது. அங்கேதான் ஏன் நமக்கான உணவுப் பொருளை நாமளே விளை வைத்து உண்ணக்கூடாது என்ற முடிவெடுத்தோம். அங்கே ஆறை கண்டோம், நதியை கண்டோம், அங்கே நிலைத்து வாழலாம் என்ற முடிவெடுத்தோம். நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் அந்த இடத்திலேதான் வேளாண்மை செய்ய தொடங்கினோம். வேளாண்மைக்காக நாம் இந்த மாடுகளை உணவுக்கு பயன்படுத்துறதுக்கு வயக்கினோம். திமிரி நிமிர்ந்து இருக்கிற திமிழோடு ஆற தழுவி 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 காட்டு விலங்கான அவனை வீட்டு விலங்காக வயக்கினோம், மாற்றினோம். அவன் திமிரோடு ஆற தழுவி அன்பு கொண்டு தழுவி தழுவி அவனை நம்மோடு தன்மையப்படுத்தினோம். அதுதான் ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது. இன்று வரை இந்த ஜல்லிக்கட்டு என்பது பின்னாடி வந்த நாயக்க மன்னர்கள் அவர்கள் இந்த மாட்டு காளையின் கொம்பிலே சல்லி காசுகளை கட்டி விட்டதால் அது ஜல்லி, சல்லியை கட்டினதால் சல்லிக்கட்டு என்று ஆகிவிட்டது. ஏறு தழுவுதல் தான் நம்முடைய விளையாட்டு. சங்க இலக்கியத்திலே இன்று வரை பாக்கல் இருக்கு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் அன்றிலிருந்து நம்மோடு ஒரு உறவினனாக, உடன் பிறந்தவனாக நம்மோடு இணைந்து இந்த ஆடுகளும் மாடுகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கொல்லேற்று கோடஞ்சு வானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்று இருக்கிறது. காளையை அடக்குவதற்கு அஞ்சுவானையானால் அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறப்பிலும் மனம் செய்ய ஆய மகள் அஞ்சுவாள். அவன் கோளை என்று கருதப்படுகிறான். கொல்லேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்று சங்க இலக்கியத்திலே இருக்கிறது, பாட்டு இருக்கிறது. அப்ப இருந்து நாம் இந்த ஏறுதழுவி வருகிறோம். அந்த காளையை பழக்கி வயக்கி உழவுக்கு பயன்படுத்தினோம். அன்றிலிருந்து நம் குடும்ப உறுப்பினராக, உடன் பிறந்த ஒருவனாக நம்மோடு இருப்பது இந்த மாடுகள். அப்ப மூன்றாவது நிலம்தான் மண். கல் தோன்றிவிட்டது, மண் தோன்றவில்லை. மூன்றாவது நிலமான குறிஞ்சி மருத நிலம் தோன்றுவதற்கு முன்னே அந்த கல் தோன்றிய குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று அந்த பா நமக்கு உணர்த்துகிறது. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டியது, இரண்டாவது நிலமான காடும் காடு சார்ந்த இடத்திலே முல்லை நிலத்திலே வாழ்ந்த மக்கள், முல்லை நிலத்திலே வாழ்ந்த நமது செல்வங்கள் ஆடும் மாடும், அதே காட்டுக்குள் இன்றைக்கு நம் ஆயர்குல மக்களும் இந்த ஆடும் மாடும் காலடி வைக்க கூடாது என்கிற தடையை எப்படி ஏற்பது என்பதைத்தான் அறிவார்ந்த மக்களிடத்திலே உங்கள் மகன் எழுப்புகிறேன். அதே காட்டுக்குள், அதே மலையடிவாரத்தில் உன் மாடு ஆடும் நுழையக்கூடாது, என் மேய்ப்பர்கள் என் ஆயர் குடி கால் வைக்க கூடாது என்றால் அந்த தடையை தகர்க்காமல் இருப்பது போல
ஒரு கொடுமை ஏதாவது உண்டா என்பதை எப்படி இது? அதனால்தான் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை வைத்து இந்த மாநாட்டை ஆடும் மாடும் நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களின் மன உணர்வை, அவர்களுக்குள் இருக்கிற எண்ண ஓட்டத்தை உங்கள் மகன் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறேன். அவர்களுடைய கேள்வி என்ன? அவர்களுடைய கேள்வி என்ன? மேய்ச்சல் காடுகளில், மேய்ச்சல் நிலங்களில் மேய்ந்து கொண்டிருக்கிற எங்களை, ஆடுகளை மாடுகளை ஒருவன் திருடிவிட்டால் அதை திருட்டு என்கிறீர்கள். ஆனால் எங்களிடம் இருந்த ஆடு மாடுகளிடமிருந்து எங்கள் மேய்ச்சல் நிலத்தையே திருடுவதை எப்படி சொல்வது என்று கேள்வி எழுப்புகிறது. நாடு உங்களது என்றால் காடு எங்களது இல்லையா? அந்த காட்டில் எனக்கு உரிமை இல்லையா? உங்கள் பசிக்கு எனது பால் இருக்கிறது, எங்களின் பசிக்கு புல் இருக்கிறதா என்ற கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா? பதில் இருக்கிறதா? நீங்கள் உங்கள் நாட்டிற்கு உழைத்து வரி கட்டுகிறீர்கள். நான் என் உயிரை கொடுத்து என் கையை கொடுக்கிறேன். நீங்கள் உழைத்து வரி கொடுக்கிறீர்கள் உங்கள் நாட்டின் வருவாய்க்கு, இந்த நாட்டின் வருவாய்க்கு. ஆனால் நாங்கள் உயிரை கொடுத்து எங்கள் கையை கொடுக்கிறோம். 2021-22 24,000 கோடி மாட்டுக்கறி ஏற்றுமதி இந்தியாவின் வருமானம். பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று நாட்டின் பிரதம அமைச்சர் பேசுவதை மனிதர்கள் நீங்கள் கேட்டிருக்க கூடும். 22-23 28,000 கோடி, 23-24 ஆண்டிலே 30,000 கோடி வருவாய் எங்களுடைய கரியை விற்று ரத்தத்தை ஊருக்கி பாலாக உங்களுக்கு கொடுக்கிறோம். எத்தனையோ தாய்மார்கள் எங்களை நம்பித்தான் பிள்ளையே பெறுகிறார்கள். அவர்கள் ஓராண்டு பால் ஊட்டி அதோடு நிறுத்தி விடுகிறார்கள். உனக்கு உயிர் போகிற நிலையில் உயிர் பால் ஊட்டினால் உன் தாய், உயிர் போகிற நிலையில் இறுதி பால் ஊட்டுவதும் நான் தான். பசுதான் கடைசி பால் உன் தாயின் மார்பிலிருந்து ஊட்டப்படுவதில்லை. என் உடன் பிறந்தானே பசுவின் பாலைத்தான் ஊட்டுகிறார்கள். இறுதி பால் ஊட்டுகிற தாய் நம் முன்னாடி கூடி நிற்கிற இந்த பசுக்கள் தான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பால் ஏற்றுமதியில் மட்டும் டைரி டேலே மில்க் பால் நாளிலே நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மாண்புமிக்க ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பேசியது இருக்கிறது. பாலிலே மிகப்பெரிய சந்தை இருக்கிறது, அதிலேயே நாம் தற்சார்பு, பொருளாதாரத்தில் தற்சார்பை அடைய முடியும் என்று பேசியது இருக்கிறது. 13.5 லட்சம் கோடி பாலின் மூலம் வருவாய் ஈட்டப்படுகிறது. இந்தியாவிலே பாலின் சந்தை மதிப்பு, அதிலே தமிழ்நாட்டிலே 1,38,070 கோடி பாலின் சந்தை மதிப்பு. ஆனால் மனிதர்கள் நீங்கள் 1,38,070 கோடி பாலின் சந்தை மதிப்பு, அதை விட்டு நீங்கள் 50,000 கோடிக்கு சாராய வித்து குடிக்க வச்சு எண்ணற்ற தாய்மார்களின் தாலி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பொருளாதாரம் எங்கிருக்கிறது என்று தெரியாத மூடர்களாக இருக்கிறீர்கள். நாங்கள் இங்கே ஆவின் பால் என்று உங்களுடைய அரசு விற்கிறது. பால்வளத்துறை என்று வைத்திருக்கிறது.
கால்நடை துறை என்று ஒன்று வைத்திருக்கிறது. அதெல்லாம் எதற்காக வைத்திருக்கிறது? ஆவே இல்லாத மாடுகளே இல்லாத மாட்டுப்பாலை எப்படி உங்களால் மக்களிடத்தில் ஏமாற்றி விற்க முடிகிறது? எப்படி விற்க முடிகிறது? கால்நடை துறை என்று வைத்திருக்கிறார்கள். அதற்கு வேற என்ன? கால்நடையை பற்றி கவலையப்படாத ஒரு துறைக்கு பேர் கால்நடை துறை என்றால் இது எப்படி நீங்கள் அறிவார்ந்த மனிதர்கள் ஏற்கிறீர்கள்? எப்படி ஏற்கிறீர்கள்? எப்படி ஏற்கிறீர்கள்? உங்கள் காலுக்கு செருப்பு எங்களின் தோல், உங்கள் தோளிலே பை, உங்கள் தோளுக்கு பை எங்களின் தோல். மழை பெய்யும் போது நனையாத உங்களுக்கு மேல ஆடை எங்களின் தோல். எல்லாவற்றுக்கும் எங்களின் தோல் இருக்கிறது. எங்களுக்கு சாப்பிட ஒருபடி வைக்கோல் இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் இன்றைக்கு அவர் கவலைப்பட்டு உண்டா மனிதர்களே? இதெல்லாம் நான் பேசல. முன்னாடி நிற்கிறவர்களுடைய மனக்குரலை உங்கள் முன்னால் நான் எடுத்து வைக்கிறேன். பிரேசில் ஒரு நாடு 2 கோடி ஹெக்டேரில் மேய்ச்சல் நிலம் வைத்திருக்கிறது. நியூசிலாந்து 25 லட்சம் ஹெக்டேர் மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது. ஆஸ்திரேலியா 3.5 கோடி ஹெக்டேர் விளைநிலங்களை வைத்திருக்கிறது. கென்யா ஒரு சின்ன நாடு 1 கோடி ஹெக்டேர் விளைநிலங்களை வைத்திருக்கிறது, மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது. இந்தியா 1.7 கோடி ஹெக்டேர் மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது என்று விவரங்கள் சொல்லுது. அதிலே தமிழ்நாடு 12 லட்சம் ஹெக்டேர் விளை மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது குறிப்பாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், நீலகிரி இங்கெல்லாம் மேய்ச்சல் நிலங்கள் இருப்பதாக கணக்கிலே சொல்கிறார்கள். கிருஷ்ணகிரி தர்மபுரியில 3 லட்சம் ஹெக்டேர், நீலகிரியில 1 லட்சம் ஹெக்டேர், திருவண்ணாமலையில் 1.5 லட்சம் ஹெக்டேர் மேய்ச்சல் நிலங்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். இருக்கிறதா என்ற கேள்வியை நீங்களே எழுப்பி பாருங்கள். 12 லட்சம் ஹெக்டேரிலே எல்லா நிலங்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் ஆக்கிரமித்து தொழிற்சாலை கட்டுகிறோம், விண்ணூர்தி நிலையம் கட்டுகிறோம், பேருந்து நிலையம் கட்டுகிறோம் என்று வீட்டு மனைகளாக விளைநிலங்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் பறித்து எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டார்கள். உங்களுக்கு பால் வேண்டும், மோர் வேண்டும், தயிர் வேண்டும், நெய் வேண்டும், சீஸ் பாலாடை கட்டி வேண்டும், வெண்ணெய் வேண்டும். எல்லாவற்றையும் வக்கணையா திங்கிற வெண்ணெய்கள் நாங்கள் எதை தின்போம் என்று ஒரு தடவை கூட யோசிக்கிறது இல்லை. மேய்ச்சல் பெரம்போக்கு என்று பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருந்தது. அத்தனை புறம்போக்குகளையும் இந்த புறம்போக்குகள் திருடிக் கொண்டதால் நாங்கள் இன்றைக்கு சுவரிலே ஒட்டுகிற சுவரொட்டியை திங்க வேண்டிய நிலைமை, போஸ்டரை திங்க வேண்டிய நிலைமை, நெகிழி, குலைமம், தமிழில் சொன்னால் உங்களுக்கு வேற புரியாது, பிளாஸ்டிக், பாலித்தீன் இதுகளை தின்று சாக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதிலே 2009 இந்த மேகமலை பகுதியில் மலையடிவாரங்களில் எங்களுடைய மேய்ச்சல் இடங்களிலே அதை காப்பு காடுகள் என்று அறிவித்தார்கள். பிறகு 2011 வனவிலங்குகள் காப்பகம் என்று அறிவித்தார்கள், வனவிலங்கு சரணாலயம் என்று அறிவித்தார்கள். பிறகு 2021 புலிகளின் காப்பகம், அது அதற்குள்ளே ஆடு மாடுகள் மேய தடை என்று தடை விதித்து எங்களுடைய மேய்ச்சல் காடுகளை பறித்துக் கொண்டார்கள். சில மலையடிவாரங்களில் மேய முடியாது, சமவெளியில் இல்லாத மேயலாமா என்றால் எங்கே இடம் இருக்கிறது? எங்கே இடம் இருக்கிறது? மலைக்காடுகளுக்குள் சென்று ஆடு மாடுகள் நாங்கள் மேய்வதில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன? அங்கே வளர்கிற இளம் செடிகளை ஆடு மாடுகள் தின்று விடுகிறது, நாங்கள் மேய்ந்து விடுகிறோம். சரி, அதனால் அங்கே நீர் உருவாகிறது, அருவி உருவாகிறது தடைபடுகிறது, அங்கே நீரின் ஓட்டம், நீர் வரத்து தடைபடுகிறது.
உருவாவது இடையூறாகிறது. அறிவார்ந்த மக்களிடத்திலே நாங்கள் எடுத்து வைக்கிற கேள்வி, இன்றுதான் நாங்கள் மலை அடிவாரத்தில் மேய தொடங்குகிறோமா? எத்தனாயிரம் ஆண்டுகளாக அந்த காட்டுக்குள் நாங்கள் மேய்ந்து கொண்டிருந்தோம். அப்போதெல்லாம் தடைபடாத அருவி, அப்போதெல்லாம் தடைபடாத நதியின் ஓட்டம் இப்போது எப்படி தடைபடுகிறது? திடீரென்று 21ஆம் ஆண்டுக்கு பிறகு எப்படி தடைபடுகிறது? இத்தனாயிரம் ஆண்டுகள் ஆதியில் நீங்கள் செய்த வேலையே எங்களை மேய்க்க தொடங்கியதுதான். அன்றிலிருந்து வாழாத இடையூறு இப்போது எப்படி வந்தது? இப்போது எப்படி வந்தது? அங்கே இருக்கிற சுனைகள் குட்டைகளில் போய் நாங்கள் தண்ணீரை குடிப்பதால் அது வனவிலங்குகள் குடிக்கிறதுக்கு அது இடையூறாகிறது. நாங்கள் அதிலே உள்ளே குதித்து கலக்கி விடுகிறோம் என்று. நாங்கள் என்ன நீச்சல் போட்டிக்கா செல்கிறோம்? அங்கே குதித்து குதித்து விளையாடுகிறோமா? எந்த ஒரு தர்க்கமாவது எந்த ஒரு வாதமாவது ஏற்புடையதாக இருக்கிறதா என்று பாருங்கள். வெளியிலே இருந்து உள்ளே மேய போகிற நாங்கள் இங்கே இருந்து நோயை கொண்டு போய் வனவிலங்குகளுக்கு காட்டு விலங்குகளுக்கு பரப்பி விடுகிறோம் என்கிறார். எங்களால் உங்களுக்கு பரப்பப்பட்ட நோய் எத்தனை? குறிப்பாக கொரோனாய் நோய் வந்து செத்த ஆடு மாடுகள் எத்தனை? எத்தனை? எந்த நோயை கொண்டு பரப்பினோம்? எந்த நோயை கொண்டு போய்? ஆரையும் அறிவையும் அவ்வளவு அக்கறையாக பாதுகாப்பவர்களா நீங்கள்? நொய்யல் ஆறு என்று ஒரு ஆறு இருக்கிறது. அந்த ஆறின் நிலை என்ன? சாக்கடை கழிவும் ஆழை கழிவையும் சாய கழிவையும் கொட்டி அந்த நதியவே சாகடித்து விட்டீர்கள். ஒரு வாய் தண்ணி ஆடு மாடுகள் நாங்கள் குடிக்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை நீங்களாவது பயன்படுத்தும் நிலையிலே அந்த நதி இருக்கிறதா? நீங்கள் சொல்லுகிறது மேகமலையில் நாங்கள் இந்த மலையை மேய்வதற்கு காரணம் வைகை நதி உருவாகிறதை தடைப்படுத்துகிறோம் என்று. நதியை நீங்கள் நதியாக வைத்திருக்கிறீர்களா? வைகை ஆறு என்ற ஆறாக இருக்கிறதா? மதுரை மக்களின் சாக்கடை கழிவு ஓடுகிற காவாயாக இருக்கிறதா என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்களே சொல்லுங்கள். 32 ஆறையும் அவர் மண்ணள்ளி விட்டு நாசம் யார்? மலைகளை கல்குவாரி என்று வெட்டி எம்சான் என்று வெட்டி நோக்கி தாயின் மாறை கையாக பார்த்தவர்கள் யார்? ஐந்தறிவு கொண்ட மானிடர்களே, உங்களை பெற்ற தாயின் மார்பில் நீங்கள் மட்டும்தான் பால் குடிக்க முடியும், பால் குடிப்பீர்கள். ஆனால் பூமி தாயின் முளை மார்பிலே உலக உயிர்களின் தாய் அவள். உலக உயிர்களுக்காக பாலை சுரக்கிறாள் அருவியை. அது மட்டுமானது அல்ல. ஆடு மாடுகள் புல்லு பூண்டு நாய் நரி கொக்கு காகம் குருவி தேர் பூச்சி வண்டு எல்லாவற்றுக்கும் பூமி தாயின் மார்பிலே இருந்து வருகிற பால் அருவி ஆறு. அது உங்களுக்கு உடமையானது என்று கருதி மனதை அவலம்பித்து ஆறை சாகடித்தது யார்? அந்த நதி உங்களின் உடமையா? அது பூமி தாயின் ரத்த நாளங்கள் என்று அறியாத உங்களுக்கு ஆறாவது அறிவு என்ன வயிற்றுக்கு? எதற்காக உங்களுக்கு ஆறாவது அறிவு? மனதை அள்ளிவிட்டால் ஆறு மரணித்து விடும் என்ற அடிப்படை இல்லாத நீங்கள் உங்களுக்கு எதற்கு அறிவியல், புவியியல், இயற்பியல், உயிரியல், வேதியியல் எல்லாம் எதற்காக படிக்கிறீர்கள்? உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா? கல்குவாரி எம்சண்ட் என்று மலையை நொறுக்குகிறீர்களே. நாங்கள் உள்ளே போய் காடுகளுக்குள்ளே மலை அடிவாரங்களில் மேய்வதால் வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு இல்லாது போய்விடுகிறது என்று வனவிலங்குகள் மேலே அக்கறை வைத்து அதை பற்றி பாதுகாக்க துடிக்கிற பெருமக்களே, உங்களிடத்தில் உங்கள் கேள்வி. கல்குவாரியாக மலையை வெட்டி புழக்கிற போது பல நூறு கிலோ எடை உள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கிறீர்களே, அப்போது வனவிலங்குகளின் வாழ்க்கையை பற்றி பாதுகாக்க பற்றி கவலைப்படாத நீங்கள் எம்சான் என்று மலையை நுழைக்கி மணலாக்கி குவிக்கிறீர்களே, காசு என்று. தாயின் மாறை கரியாக சமைத்து சாப்பிடலாம் என்று எண்ணுகிறவன் எவனாவது மனிதனாக இருக்க முடியுமா? உலக உயிர்களின் தாய் பூமி அவளுடைய மார்பை அறுத்து காசாக்க நினைக்கிறவன் மனிதனாக இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிற வீடுகள் நீங்கள் வைத்து மலையை தகர்க்கிற வெடிகுண்டிலே வெடிமருந்திலே
அந்த வீடுகள் பிளந்து நிற்கிறதே, மக்கள் போராடுகிறார்களே. அவ்வளவு அதிர்வை காடுகளுக்குள்ளே ஏற்படுத்துகிற போது அங்கே வாழ்கிற மிருகங்கள், விலங்குகள், சிங்கம், புலி, கரடி, நாய், நரி, கொக்கு என்னாகும் என்று கவலைப்படாத நீ. நாங்கள் மேய்வதால் வனவிலங்குகள் பாதுகாப்பு குறைந்துவிடும், அவர்கள் வாழ்க்கைக்கு பாதிப்பு விடும் என்று பேசுவது பைத்தியக்காரத்தனமாக தெரியவில்லையா? மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் கேரளா, அதனுடைய அடுத்த கன்னியாகுமரி, அடுத்தது கேரளாவிலே தேவை கற்கள் கட்டுமானத்திற்கு, கேரளாவிலே தேவை மலை மணல் கட்டுமானத்திற்கு. அவர்கள் மலையை தொடவில்லை. ஏன்? அவன் மண்ணை நேசிக்கிறான், அந்த மண்ணின் மகன் தலைவனாக இருக்கிறான், அவனதை தாயின் மாறாக பார்க்கிறான். அவனுக்கு துறைமுகம் கட்ட மணல், அவனுக்கு சாலை போட மணல், அவனுக்கு துறைமுகம் கட்ட கற்கள், அவனுக்கு கட்டடம் கட்ட கற்கள், அவனுக்கு கட்டடம் கட்ட மணல். அவன் மலையை பத்திரமாக வைத்துட்டு என் தாயின் முளையை கன்னியாகுமரியில் இருக்கிறானே, அனுமதி கொடுத்தவன் அவன். அந்த மலையை கல்பாரி என்று வெடிமருந்து வைத்து தகர்த்து நொறுக்கும் போது பாதிக்கப்படாத வனவிலங்குகளின் வாழ்க்கை நாங்கள் அடிவாரத்திலே மேய்கிற போது பாதிக்கப்பட்டுவிடும் என்றால் யார் ஏற்பது? யார் ஏற்பது? உன்னுடைய மலையை அழித்துக் கொண்டு போகிறான், பதிலுக்கு வரைக்கும் அவனுடைய குப்பையை கொண்டு உன் தாய்களத்திலே கொட்டுகிறான். இதை சகித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அதே மேற்கு தொடர்ச்சி மலை, இந்தியாவில் எத்தனை மலைகள் அங்கெல்லாம் நடக்காத நீட்டின ஆய்வு தேனியில என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையிலே நடக்க காரணம் என்ன? அவர்களே சொல்லுகிறார்கள் 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்தை வைத்து நாங்கள் தகர்ப்போம், அதை கொடைவோம் மலையை. 50,000 டன் என்று சொன்னால் லட்சம் டன், 1.5 லட்சம் டன் கூட இருக்கலாம். அந்த வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கிற போது ஏற்படாத வனவிலங்குகளுக்கு பாதிப்பு, அவர்கள் வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல், அவர்கள் வாழ்விடங்களுக்கான பிரச்சனை, நாங்கள் வெறும் புள்ளையும் புள்ளையில் மேய்ந்து வாழ்வதில் ஏற்பட்டுவிடும் என்பதை எப்படி ஏற்கிறீர்கள்? எப்படி ஏற்கிறீர்கள்? கடைசி மூச்சு வரை கத்தி கத்தி சத்தான இயற்கை வேளாண் விஞ்ஞானி, ஒரு வேளாண் பேரறிஞன் உங்கள் நம்மாழ்வார். உணவு சங்கிலி, உயிர் தொடர்ச்சி, அதை கற்பித்துக் கொண்டே இருந்தாலும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற உணவு சங்கிலியை எப்படி மறந்தீர்கள்? காடுகளுக்கு நாங்கள் மேயும் போது எங்களை புலி திங்கும், சிங்கம் திங்கும் தெரிந்துதான் எங்கள் ஆயர்கள் அனுப்புகிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்துத்தான் எங்களை மேய்க்கிறார்கள். காடு புலிகளுக்கும் யானைக்கும் சிங்கத்துக்கும் சொந்தம், எங்களுக்கு சொந்தம் இல்லையா? எதற்காக காட்டிலே வாழ்ந்த எங்களை வீட்டுக்கு ஓட்டி வந்தீர்கள்? வெக்கம் இருக்கிறதா? மானம் இருக்கிறதா? இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கிறதா? நான் காட்டு விலங்கா வீட்டு விலங்கா? காட்டு விலங்கு என்னை வீட்டு விலங்காக ஆக்கினீர்கள். இந்த காடு எனக்கு சொந்தமில்லை என்றால் எப்படி ஏற்பது? சட்டம் என்கிறீர்கள். சட்டைக்கு உடலா, உடலுக்கு சட்டையா உலகத்தீரே? மக்களின் நலனுக்காக சட்டங்களும் திட்டங்களுமா, சட்டத்திற்காக மக்களா? இது குறிப்பாக அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நீங்கள் இதை ஏற்கிறீர்களா? ஏற்கிறீர்களா? வெட்டி வெட்டி நீங்கள் விற்கும் போது அழியாத மலை வனம், அங்கே வனவிலங்கு வாழ்க்கை தரம், வாழ்க்கை பாதுகாப்பு, நாங்கள் ஓரத்தில் போய் புள்ளையும் பூண்டையும் மேய்ந்து விட்டு அங்கே இருக்கிற சுனைகள் குட்டையில் இருக்கிற தண்ணீரை குடித்து வருவதில் காற்றின் வளம் அழிந்து விடுகிறது. இல்லை, காடுகளை காலங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக பாதுகாத்து வந்த மக்கள், காடுகளிலே வாழ்ந்த பழங்குடி மக்களும் எங்களை மேய்க்கிற எங்கள் மேய்ப்பர்குடி ஆயர்குடி கோன்களும் தான் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காடுகளின் ஆன்மா இன்று வரை காப்பாற்றப்படுகிறது, சீரழியாமல் பாதுகாக்கப்படுகிறது என்றால் எங்கள் ஆயர்குடிகளாலும் காடுகளிலே வாழ்கிற, காடே குடிகளாக வாழ்கிற, காடே வீடு என்று வாழ்கிற பழங்குடி மக்களாலும் தான்.
இதை கூட அறியாத கற்காத கல்வி உங்களுக்கு எதற்காக? பள்ளிக்கூடம் சென்று படிக்காத எங்களுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லை என்றால் என்ன செய்வது? அற்ப உயிர் என்று கருதுவது எங்களை, கேவலமாக பேசுவது. பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு படிப்பு சரியாக வரவில்லை என்றால் ஆசிரியர் பெருமக்கள் நன்றாக சொல்லிக் கொடுங்கள். அதற்குத்தானே ஊதியம், அதுதானே உங்கள் பணி. ஒரு முறை பதியவில்லை என்றால் திரும்ப மறுமுறை சொல்லிக் கொடுங்கள். மறுமுறை என்றால் 3வது முறை 4வது முறை சிறப்பு பயிற்சி வைத்து கூட கற்றுக் கொடுங்கள். அதை விட்டுவிட்டு ஆடு மாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்றால் ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளவு இழிவு அவமானம் ஆகிவிட்டதா? ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் அல்ல, வெகுமானம், வருமானம் என்பதை உணராத வரை உன் நாடு பொருளாதாரத்தில் வளராது, ஒரு மயிரை புடுங்காது. என்ன புரியல் இருக்கிற உங்களுக்கு? அவ்வளவு அவமானம். ஆனால் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறிக்கடையில் போய் நின்று 1/2 கிலோ கறி கொடுங்கள், எலும்பில்லாத நல்ல கறியாக கொடுங்கள், நெஞ்செலும்பு கறியாக கொடுங்கள். அதை எந்த நாட்டு கேட்கிறது? எங்கிருந்து வரும்? ஆடு மாடு நீங்கள் ஆயர்குடி மேய்க்கவில்லை என்றால் கறிப்பால் எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? ஆடு மாடு மேய்க்க சொல்கிறார்கள். ஆடு மாடு அவ்வளவு அவமானமா? முல்லை நில தலைவன், ஆயர்குல தலைவன், முல்லை நில இறைவன் மாயோன் திருமாலும் பெருமாளும் கண்ணனும். கண்ணன் மேய்த்தது ஆடு மாடுகள் எங்களை. கண்ணன், இறைவன் கண்ணன், பரமாத்மா கண்ணன் மேய்த்திருக்கிறார் எங்களை. இறைதூதர் நபிகள் நாயகன் மேய்த்திருக்கிறார் எங்களை. இறைமகன் இயேசுபிரான் மேய்த்திருக்கிறார் ஆடு மாடுகள் எங்களை. அப்படி என்றால் நீங்கள் ஆடு மாடுகளாகிய எங்களை கேவலப்படுத்துகிறீர்களா? பகவான் கிருஷ்ணரை அவமானப்படுத்துகிறீர்களா? அல்லது நபிகள் நாயகத்தை அவமானப்படுத்துகிறீர்களா? அல்லது இயேசுபிரானை அவமானப்படுத்துகிறீர்களா? அவ்வளவு இழிவாகிவிட்டதா? அவ்வளவு கேவலமானவர் என்றால் பால் குடிக்காதீர்கள், மோர் சாப்பிடாதீர்கள், குடிக்காதீர்கள், தயிர் திங்காதீர்கள், நெய் திங்காதீர்கள், வெண்ணெய் திங்காதீர்கள், கறி திங்காதீர்கள். அவ்வளவுதானே? இது ஒரு சிந்தனை, எளி சிந்தனை. ஆடு மாடு மேய்ப்பது தொழில் அல்ல, எங்கள் வாழ்க்கை முறை, எங்களினுடைய பண்பாடு, எங்கள் வாழ்வியலோடு இயந்த கலாச்சாரம் அது. அதை இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யார்? உங்களோடு, உங்கள் வாழ்க்கையோடு பிரிக்க முடியாது இணைந்த உயிர்கள் நாங்கள். உலகத்தில் தமிழர்கள் மீது எங்களுக்கு இருக்கிற மதிப்பு என்ன? எத்தனையோ இனங்கள் உலகிலே பண்டிகை வைத்துக் கொண்டாடுகிறார்கள். அறுவடைக்கென்று திருநாள் வைத்தவன் உலகத்திலே தமிழன் தான். ஆடு மாடுகள் எங்களுக்கென்று பண்டிகை வைத்துக் கொண்டாடியவனும் தமிழன் தான். மாட்டுக்கென்று பொங்கல் வைத்து மாட்டு பொங்கல் என்று கொண்டாடியவனும் தமிழன் தான். காரணம், உங்களோடு தோளுக்கு தோளாக நின்று நாங்கள் உழைத்ததால். வேளாண்மை வருகிற போது நாங்கள் உங்களோடு உழவுக்கு பயன்படுவோம். எங்கள் தோளிலே கலப்பையை வைத்து, மேலியை வைத்து, கலப்பை வைத்து உழுது, அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று முன்னோர்கள் சொன்னது எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு எங்களை ஒழித்துவிட்டு நீங்கள் உழவு இயந்திரம் என்ற நவீன விசை இயந்திரமான டிராக்டர் வச்சு விடுகிறீர்கள். 60 கிலோ எடையுள்ள ஒரு மனிதன் தொடர்ந்து நடந்தால் அந்த இடத்துல புல்லை தவிர அந்த இடத்துல எதுவுமே முளைக்காது. புல்லு பூண்டு எதுவுமே முளைக்காது. 60 கிலோ எடையுள்ள மனிதன் நடந்தாலே எதுவும் முளைக்காத போது 6 டன் எடையுள்ள டிராக்டரை வச்சு இவ்வளவு பெரிய சக்கரத்தை வச்சு பூமியை அழுத்தினால், நிலத்தை அழுத்தினால் அந்த இடத்துல என்ன முளைக்கும்? கலப்பை விடும். டிராக்டர் எந்திரம் கீறிவிடும், மெதுவாக கீறிவிடும், கோடு போட்டு விடும். அந்த உழவு முறையை நீங்கள் விட்டீர்கள். நவீன டிராக்டர் எந்திரத்தை கண்டுபிடித்தவன் அதை சந்தைப்படுத்துவதற்கு மாடுகளை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தான். பல ஆயிரக்கணக்கில் எங்களை வாங்கி கொண்டு புதைத்தார்கள்.
பசுமை புரட்சி என்று கொண்டு வந்தீர்கள். செயற்கை உரத்திற்கு போனீர்கள். வெண்மை புரட்சி என்று வாய்களிலே பேசுகிறீர்களே, எங்களின் பால் இல்லாத வெண்மை புரட்சி ஏது? ஏன் வெண்மை புரட்சி? நாங்கள் இல்லாத அந்த புரட்சி ஏது? பசுவும் பாலும் இல்லாத வெண்மை புரட்சி ஏது? உங்களோடு நாங்கள் உழுவோம். பிறகு விதைத்து அதற்கு உரமிட்டீர்கள். எங்கள் சாணமும் ஆடுகளின் புழுக்கையின் உரமானது, இயற்கை உரமானது. நீங்கள் வெட்கமில்லாமல் சொல்கிறீர்கள், ஆங்கிலத்தில் ஆர்கானிக் ஃபுட் என்கிறீர்கள், இயற்கை விவசாயம் என்று வேளாண்மை என்கிறீர்கள், நஞ்சில்லாத உணவு என்கிறீர்கள், பாரம்பரிய உணவு என்கிறீர்கள். எங்களுடைய சாணியும் ஆற்றின் புழுக்கையும் இல்லாத உங்களுக்கு இயற்கை உரம் ஏது? இயற்கை உரம் ஏது? இரண்டாம் உலகப் போரில் வெடிக்காத வெடிவிப்புகளை அவன் ரசாயன உரங்களாக மாற்றினான். அதை சந்தைப்படுத்துவதற்கு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுகளை நாடினான். அங்கே வந்து வேளாண் கல்லூரிகளில் இருக்க பேராசிரியர் பெருமக்கள் வேளாண் கல்லூரி அணுகி இந்த ரசாயன உரத்தை சந்தைப்படுத்த தொடங்கினான். நம் பாரம்பரிய நெல் வகைகளாக இருக்கிற அந்த கருடஞ்சம்பா, மாப்பிள்ளை சம்பா, இது மாதிரி மிக உயர்ந்து நீண்டு வளர்கிற நெற்பயிர்களை எல்லாம் இந்த உரங்களை போட்ட பிறகு விளைச்சல் குறைந்து விட்டது. அப்போது நமது வேளாண் மக்கள் முறையிட்டார்கள், இல்லையா அவங்க உரத்தை போட்டாங்க, ஒண்ணுமே விளையல அப்படின்னு. அப்பனுடைய விதை தப்பா இருக்குது என்று அவன் ஒரு விதையை கொண்டு வந்தான். அதுதான் குட்டை வயலான 5008 5020 என்ற குட்டை பயிர்கள். அன்றைக்கு ஒரு ஆள் உயரத்துக்கு வளர்ந்து வளர்ந்து சாஞ்சி கிடந்தது. பருவக்காற்று எந்த பக்கம் வீசியதோ அந்த பக்கம், எந்த பக்கம் காற்றடித்தோ அந்த பக்கம் சாஞ்சி கிடந்தது. நாம் குனிந்து அறுத்தார்கள். அடி காட்டுக்கு, நுனி வீட்டுக்கு, அடி மாட்டுக்கு, நடு மாட்டுக்கு என்று ஒரு சொலவடை இருந்தது. அடி காட்டிலே உரமாக இருந்தது, நுனி வீட்டுக்கு வந்தது நெல், நடு எங்களுக்கு தீவிரமாக இருந்தது வைக்கோல். அன்றைக்கு குனிந்து அறுத்தார்கள். இன்று வரப்புக்கு கீழே முட்டி போட்டு இருக்கிறார்கள். அடி இருக்கிறது, நுனி இருக்கிறது, நடு எங்கே? எங்களுக்கு தீவனமான வைக்கோல் எங்கே? இல்லை, ஒழித்தார்கள். ஒழித்தார்கள். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயர்வான் என்று அவை வாடினார். ஆனால் வரப்பு இருக்கிறது, நீர் இருக்கிறதா? நீர் உயர்கிறதா? இல்லை. நீர் உயர்ந்தாலும் நெல் உயர்கிறதா? இல்லை. வரப்புக்கு கீழே, ஒரு அடிக்கு கீழே நெல் இருக்கிறது. காரணம் குட்டை பயிர், மாட்டுக்கு தீவனம் இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட விதை. ஏன் மாட்டை ஒழிக்க வேண்டும்? இந்த மாடுகள் நாங்கள் இருக்கிற வரை ரசாயன உரத்திற்கு நீங்கள் போக மாட்டீர்கள். எங்களுடைய மாட்டு சாணம், எருவும் ஆட்டு புழுக்கையும் இயற்கை உரங்கள். எங்களுடைய சாணத்தை, ஆட்டு புழுக்கையை நீங்கள் செடி, பயிர், அதன் வேர்களை கொட்டுகிற போது நாங்கள் ஈரத்தை உறிஞ்சி குடித்து வைத்துக் கொள்வோம். கொஞ்சம் தண்ணீர் வாய்ச்சினால் போதும். நாங்கள் நீரை பிடித்து வைத்துக் கொண்டு நீண்ட நாட்கள் வேரிலே ஈரப்பதத்தை காத்து வைப்போம். ஆனால் நீங்கள் அதை விடுத்து விட்டு ரசாயன உரத்தை கொட்டுகிறீர்கள், உப்பை கொட்டுகிறீர்கள், வெடி உப்பை. உப்பைக்கு என்னவன் தண்ணி குடிப்பான் என்பது போல, நாக்கு வறண்டுவது போல உப்பை கொட்டினோம், நிலம் வறண்டு போகிறது. உடனே அடிக்கடி தண்ணீர் தேவைப்படுகிறது. உரம் என்கிற பெயரில் நச்சை நீங்கள் வேரிலே கொட்டுகிறீர்கள். அந்த நச்சை கொட்டுவதால் என்ன? எங்களுடைய சாணமும் ஆட்டு புழுக்கையும் இருக்கும் போது பல லட்சக்கணக்கான, பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் அங்கே உருவாகிறது. அவை அந்த நீரை தங்களின் உணவு தேவைக்கு எடுத்து அது பயிருக்கு உணவாக, செடிகளுக்கு உணவாக மாற்றி கொடுக்கிறது. அந்த இடத்திலே நீங்கள் ரசாயன வெடியை, உப்பை கொட்டும் போது, இந்த வேதி உப்பை கொட்டுகிற போது அந்த நுண்ணுயிர்கள் செத்து போகிறது. அதனால் நிலத்தின் வளம் கெட்டு போகிறது. இந்த மண் மலராகி போகிறது. இவையெல்லாம் காலங்காலமாக உங்களோடு வாழ்ந்த உங்களுடைய பெரிய தகப்பன் இயற்கை வேளாண் பேரறிஞர் கத்தி கத்தி செத்தானே, காதிலே விழவில்லையா? விழவில்லையா? நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு என்றான். மலைக்காடுகளுக்குள் எங்களை மேய்க்க விடவில்லை, சமநிலத்திலேயாவது எங்களை மேய்க்க விடுகிறீர்களா? சிப்பாடு தொழிற்சாலை, விமான நிலையம் கட்டுகிறோம், பேருந்து நிலையம் கட்டுகிறோம், வீடுகளை கட்டுகிறோம், எல்லாவற்றையும் பறித்து ஒரு விழுக்காடு தான்
மேற்சலம் இருக்கிறது என்கிறார்கள். ஆக்கிரமிப்பாளன் எல்லாருமே அந்த ஒரு விழுக்காட்டைத்தான் குறிவைத்து ஆக்கிரமிக்கிறார். எங்களுடைய சாணம் எங்களுடைய கழிவு உரமாக இருந்தது. நீங்கள் சாண குழி குப்பை கிடங்கு வைத்து 6 மாதத்திற்கு அதை மக்க வைத்து உரமாக்கி விளைநில காலங்களில் உழவு காலங்களில் நிலத்தில் கொண்டு கொட்டுவீர்கள். சுமந்து கொண்டு போய் நிலத்தில் கொட்டியது யார்? நாங்கள் தான். எங்கள் முதுகில வண்டியை ஏற்றி அதிலே வெட்டி கொண்டு போய் நிலத்திலே கொட்டுவீர்கள். மறுபடியும் விழுவோம், நாங்கள் தான் விழுவோம். விளை வைத்து அறுவடை செய்வீர்கள். கட்டையார் தூக்கி வருவார், நாங்கள் தான் தூக்கி வருவோம். எங்கே? களத்திலே கொட்டுவோம். புனையல் அடிக்கிற இடத்திலே அடிப்பீர்கள். அடித்து எங்களை என்ன பண்ணுவீர்கள்? புனையலாக போட்டுவீர்கள். எங்கள் காலால் மிதித்து நெல்மணிகளை உதிர்ப்போம். இதற்கெல்லாம் பரிசு எது? வைக்கோல். நெல்லை நீங்கள் எடுத்துக்கொண்டு வைக்கோலை தருவீர்கள். நெல்லை அவித்து அதை பிரிச்சு அறவையிலே கொடுத்து பிரிச்ச அரிசியை நீங்கள் எடுத்துக்கிட்டு தவிட்டை எங்களுக்கு தருவீர்கள். அரிசியை சமைச்சு உணவாக சாப்பிட்டு விட்டு பழைய கஞ்சி, மிச்ச கஞ்சி, எச்சி கஞ்சியை எங்களுக்கு தண்ணி தொட்டியிலே ஊத்துவீர்கள். வடிச்ச கஞ்சி இருக்கிற நீச்ச தண்ணி மிச்சத்தை தூக்கி எங்களுக்கு தொட்டியிலே ஊத்துவீர்கள். உங்கள் உணவிலே மிச்சத்தை நாங்களும் சாப்பிட்டு உங்களுக்கு உங்களோடு உங்களாக உழைத்த உயிர்தான் நாங்கள் அற்ப மாடுகள் அல்ல, அரிய செல்வங்கள் என்பதை நீங்கள் அறிய தவறினால் உங்களைப் போல பதர்கள் உலகில் எவரும் இல்லை. நீங்கள் ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். தற்சார்பு பொருளாதாரத்தை, எவனையும் சார்ந்து வாழாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். இப்போது இது எல்லாத்தையும் விடுத்து ஆடு மாடுகளை இந்த எங்களை கொன்று விட்டால் நாங்கள் இருக்கிற வரை நீங்கள் செயற்கை உரத்திற்கு செல்ல மாட்டீர்கள். அதனால் எங்களை அழிக்க வேண்டும். நாட்டு மாட்டு இனத்தை ஒழிக்க வேண்டும். அதற்கு அவன் முதலில் போட்ட திட்டம் ஜல்லிக்கட்டுக்கு தடை. இந்த மாடுகள் இருக்கும் வரை நாட்டுப்பாட்டு இனப்பெருக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப இந்த மாடுகளின் மீது காளைகளின் மீது அக்கறை இருப்பது போல இதை வதை என்று சொல்லி இதை ஒழிக்க முடிவு பண்ணார். அதையும் போராடி தகர்த்தவர்கள் உங்கள் முன்னால் இன்று நேரம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த மகன் தான். நாட்டு மாடு என்றால் என்ன? நாட்டு மாட்டின் பால் ஏட்டு வகை, எருமை மாட்டு பாலின் ஏட்டு வகை, அது தாய்ப்பாலும் ஏட்டு வகை, மாட்டுப்பாலும் ஏட்டு வகை. நீங்கள் வைத்திருக்கிற சீமப்பசின் மாட்டு தரம் A1. பாலே இல்லாத ஒன்றை A1 என்று நமக்கு 1 என்பது நம்பர் 1 என்றால் பிடிக்கும். அதனால் தரமற்றதை 1 என்றும் தரமானதை 2 என்றும் மாற்றி மண்டைக்கிலே ஏற்றினார்கள். இன்னும் முழுமையாக ஜல்லிக்கட்டுக்கு தடை நின்றதில்லை. ஜல்லிக்கட்டுக்கு போராடிய பிள்ளைகளின் மீது போடப்பட்ட வழக்கு இன்று வரை நீக்கப்படவில்லை, அப்படியே இருக்கிறது. நாட்டு மாட்டு இனத்தை அழிக்க துடிப்பதன் காரணத்தை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நாட்டு மாடுகள் போடுகிற சாணத்தை காலையில் வந்து பாருங்கள், பூச்சி புழு வண்டு இருக்கும். சீமை பசுகள் போடுகிற சாணத்தை காலையில் வந்து பாருங்கள், காஞ்சு காற்றிலே பறக்கும். நாங்கள் போடுகிற கண்ணுக்குட்டியை அவுத்து விடுங்கள், நீங்க பிடிக்க முடியாது, துள்ளி குதித்து ஓடும். சீமை பசு போடுகிற கண்ணுக்குட்டி அவுத்து விடுங்கள், 1/2 அடி கூட நகராது. வேண்டுமானால் சோதித்து பாருங்கள். நீங்கள் சீமை பசு போடுகிற கண்ணுக்குட்டியை ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு வாருங்கள் பார்ப்போம். ஜல்லிக்கட்டு காளையாக மாற்றுங்கள் பார்ப்போம். இங்கே காளையாக நிற்கிற எல்லாம் நாங்கள் போட்ட குட்டிகள் தான், எங்கள் பாலிலே ஊட்டமாக வளர்ந்தவர்கள் தான். இதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தேவையா? ஆடு மாடுகளுக்கெல்லாம் பேசுகிறார்கள், இதையெல்லாம் பேசுகிறார்கள் என்று பேசினால் ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கை வேளாண்மை என்றால் மாடும் ஆடும் இல்லாது ஏது இயற்கை வேளாண்மை? ஏது? ஒரு முருங்கை மரமும் ஒரு பசுமாடும் இருந்தால் ஒரு வீடு வறுமையை சந்திக்காது என்று நம்மாழ்வார் என்ற வேளாண் பெருஞானி சொல்கிறார். மாடு என்றால் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போய்விட்டதா? என்ன கொடுமை! மாடு மேய்க்க சொல்கிறார்கள், ஆடு மேய்க்க சொல்கிறார்கள் என்று. அவர்கள் எல்லாம் டாக்டராகி விடுவார்கள், மருத்துவராகி விடுவார்கள், IAS IPS ஆகி விடுவார்கள், பொறியாளர்கள் ஆகி விடுவார்கள். சோத்துக்கு மண்ணை தின்பார்கள், மாட்டு சாணியை தின்பார்கள். சோத்துக்கு என்ன செய்வார்கள்? டாக்டர் ஆகிவிட்டார், பசிக்கும் போது ஊசி 2 மாத்திரையை சாப்பிட்டு படுத்து விடுவாரா? என்ன செய்வார்? என்ன செய்வார்? அறிவார்ந்த மக்களே, எந்த திரவ உணவும் முழு உணவு ஆகாது. பழச்சாரை குடி,
எதை வேணாலும் குடி, முழு உணவாகாது. காலையில் கழிவு உனக்கு வர. நீ தாயின் மார்பிலே 2 ஆண்டுகள் வெறும் பாலை மட்டும்தான் குடித்தாய், கழிவு வரும். காரணம் பால் முழு உணவு, முழு புரதச்சத்துள்ள உணவு. அதுபோல மாட்டு பாலை குடி, முழு உணவு, காலையில் கழிவு வரும். பசியோடு படுக்க போகிற உன்னை பெற்ற தாய் ஒரு கோலை பாலை குடித்து விட்டு போய் என்று சொன்னால் பால் முழு உணவு. பால் இருக்கிற நாடு பசியை காணாது, பசியை எதிர்கொள்ளாது, சந்திக்காது. இதையெல்லாம் அறியாது நீங்கள் கற்று என்ன பயன்? நோய்பட்டு மருத்துவர் இடத்திலே போய் ஒரு நோயாளி இடத்திலே, டாக்டர் இடத்திலே போய் ஒரு நோயாளி உட்கார்ந்தால் அவர் கேட்பார், நீங்கள் பால் சாப்பிடுங்கள் என்பார், முட்டை சாப்பிடுங்கள் என்பார், கீரை சாப்பிடுங்கள் என்பார், காய்கறி சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பார். அப்படி கூட சொல்ல மாட்டார். நீங்க மில்க் எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் எக் சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிறீங்க, கொஞ்சம் கீரை எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் எங்க இருந்து வரும்? எங்க இருந்து வரும்? டாக்டர் கோட்டுக்குள்ள இருந்து எடுத்து கொடுத்துருவாரு. எங்க ஆத்தால போய் காட்டுல விவசாயம் பார்க்கணும், ஆடு மாடு அவனோட சேர்ந்து உழைக்கணும், பால் வரணும்னா யாரும் மேய்க்கணும். இதெல்லாம் புரியாத ஒரு கூட்டத்திலே பேசி பயன் என்ன இருக்கிறது? பயன் என்ன இருக்கிறது? அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டிலே மருத்துவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகமாக, நோயுற்ற நாடாக, நோயாளிகளை அதிகம் கொண்ட நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். ஒரு நாட்டிலே வழக்கறிஞர்களுக்கு, காவல்துறைக்கு, நீதிபதிக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாடு குற்ற சமூகமாக, குற்றவாளிகளை அதிகமாக கொண்ட நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். எந்த நாட்டிலே உணவளிக்கிற உழவர் குடி, உணவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் உலகை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். இங்கே கூட உழவே தலை என்று எழுதி வைத்தோம். இந்த மாநாட்டை கூட எங்களில் உழவர் பாசறை தான் நடத்தி கொண்டிருக்கிறது. உழவர் குடி என்றைக்கு போற்றப்படுகிறானோ சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைங்கிறார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வருங்கிறான் வள்ளுவ பெருமகனார் தன் மறைமொழியிலே. உழுவார் உலகிற்காணி அத்தாச்சாது எழுவாரை எல்லாம் பொறுத்து, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேன் என்பார்க்கும் நிலை. பச்சற்றி போன ஞானி துறவிகள் கூட உழவன் கைமடங்கு படுத்து விட்டால் வாழ முடியாது என்கிறார். அந்த உழவன் போற்றப்பட வேண்டும். ஒரு நாடு நல்ல நாடு என்றார் ஆசிரிய பெருங்குடி மக்கள் போற்றப்பட வேண்டும். எந்த நாட்டிலே உழவர் குடிக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கு மதிப்பு இருக்கிறதோ அந்த நாடுதான் பசியின்றி நலமாக வாழ்கிறது, அறிவி பசி கொண்டு அடைகிறது. ஆசிரிய பெருமக்களை போற்றுகிற நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்கிறது என்று பொருள். அதை இளைய தலைமுறை தம்பிதங்குகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தற்சார்பு பொருளாதாரத்திலே, சிற்றூர்களின் பொருளாதாரத்திலே, கிராமப்புற பொருளாதாரத்திலே முழுமையான பங்கு வகிப்பது வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த கால்நடை வளர்த்தல். மேய்ச்சல் நிலங்களில் மேய்ச்சல் புறம்போக்கு என்று இருந்தது இல்லை. எத்தனை நாடுகளுக்கு நீங்கள் செல்கிறீர்கள்? அருகில் இருக்க கேரளாவுக்கு செல்லுங்கள். காடுகள் இருக்கும், நீர்த்தேக்கங்கள் இருக்கும், அங்க ஆடு மாடுகள் நீர் குடிக்கும், கொக்கு குருவிகள் மேய்ந்து கொண்டிருக்கும். பிறகு மேய்ச்சலுக்கென்று காடுகள் இருக்கும். அருகில் இருக்க கேரளாவிலே இருக்கிறது. ஆஸ்திரேலியா அல்லது ஐரோப்பிய நாடுகள் அல்லது பிரிட்டன் அல்லது டென்மார்க், சுவிஸ் அல்லது நியூசிலாந்து, இந்த நாடுகளுக்கு பயணித்து பாருங்கள். சாலைகளில் நீங்கள் மகிழ்ந்திலே வாகனத்திலே போகிற போது இருபுறம் பாருங்கள், கணக்கில்லாத ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும். மேய்ச்சல் நிலங்கள் அவ்வளவு.
ஆனால் இங்கே எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? அதை பற்றி நமக்கு கவலை எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? இந்த ஆடு மாடுகள், நீங்கள் தண்ணி தாகம் எடுத்தால் கடையிலே குடுவையிலே வாங்கி குடிக்கிறீர்கள், போத்தலிலே வாங்கி குடிக்கிறீர்கள். இவர்களுக்கு தாகம் வந்தால் எங்கே செல்வார்கள்? எங்கே செல்வார்கள்? காட்டிலே இருக்கிற யானை, புலி, அதற்கெல்லாம் கவலைப்படுகிற நீங்கள் எதற்காக புலி தண்ணீரை தேடி தெருவுக்குள்ளே வருது? கிராமத்துக்குள்ளே புலி புகுந்து விட்டது என்ற செய்தி ஏன் வருகிறது? அதை இந்த ஊடகங்களை காட்டுகிறார்களே. யானை எதற்காக தெருவுக்குள்ளே இறங்கி தண்டவாளத்தில் சிக்கி அங்கே கிணத்துக்குள்ளே நீருக்காக குதிச்சு அடிபட்டு சாகிறது? காட்டு எருமைகள் எதற்காக கிராமப்புறங்களை, நகர் கிராமத்துக்குள் காட்டை விட்டு ஊருக்குள்ளே இறங்கி வந்து எதற்காக தண்ணீரை தேடி கிணத்துக்குள்ளே விழுகிறது? ஒண்ணுக்கு முப்புக்கு சப்பில்லாத ஒரு காரணத்தை சொல்லி இந்த கடை சட்டத்தை வாங்க சீமான் கட்சியிலே இருக்கிற திருமுருகன், தீரன் திருமுருகன் தான் போட்டு தடையை வாங்கினார் என்று அவர் தடையை கேட்டார். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என் உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார்களே, என்னருமை பெற்றோர்களே, இத்தனை கேள்விகளை உங்கள் மகன் எழுப்புகிறனே, அவர் வழக்கு போடுகிற போது எதிர்த்து வாதிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் வைத்த வாதம் என்ன? இந்த தர்க்கங்களை செய்து அந்த தடையை தகர்க்காமல் என்ன செய்து கொண்டிருந்தது? அரசின் தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? எல்லா மாநிலங்களிலும் மேய்ப்பதற்கான உரிமை பாதுகாக்கப்படுகிறது. அதுதான் தீர்மானமாக படித்த என்னுடைய தங்கை சத்யாதேவி அவர்கள் 2006ஆம் ஆண்டு இருந்த அந்த மேய்ச்சல் உரிமை எங்களுக்கு தரப்பட வேண்டும், 21 போட்ட அந்த தடையை நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இவ்வளவு கேள்விகளை எடுத்து வைத்து நாங்கள் வாதிட்ட பிறகும் எங்களுடைய மேய்ச்சல் நிலத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை என்றால் அதை பற்றி பேசி பயனில்லை. சமவெளியில் மட்டும் மேய முடிகிறது என்கிறீர்களா? அந்த நிலை இருக்கிறதா? எங்கே இருக்கிறது? எத்தனை மாடுகளில் எத்தனை வகை? கார்பர்கர், சக்கி, சிவப்பசகி, சக்கிவால், ஓங்கோல், கிரு, சிந்து என்று பல வகை மாடுகள் மாட்டு இனங்களிலே. பிறகு இங்கு தென்பாண்டி நாடு, மீசல் மாடு, புலிகுளம் மாடு, உப்பளஞ்சேரி மாடு, தேனி மலை மாடு, பர்கூர் மலை மாடு, கொங்கு மாடு, காங்கேய மாடு, ஆலம்பாடி மாடு, காஞ்சி குட்டை மாடு, இப்படி பல வகைகள் இந்த மாடுகளிலே இருக்கிறது. இதிலே குறிப்பாக சிவகங்கை ராமநாதபுரம் எங்க மண்ணிலே இந்த ஆடு மாடுகள் மேயறதுக்கு இடம் பாருங்க. கவின்மிகு முல்லை திருநகர், கவின்மிகு முல்லை திருநகர், இதன் சுருக்கம் தான் கமுதி. இந்த நிலத்திலே இது ஒரு முல்லை விழுந்த நிலத்திலே, முல்லை நிலம்னு அது சொல்லுது, கவின்மிகு முல்லை திருநகர் என்று 5000 ஏக்கரை அதானிக்கு மின்பூங்கா அமைக்க எடுத்துக் கொடுத்த பெருமக்கள் இந்த ஆட்சியாளர்கள் தான். 5000 ஏக்கர். அதிலே மாடுகளாகிய எங்களின் கோரிக்கை என்ன? 1 மீட்டர் உயரத்திற்கு மின்தகடை பொதித்த நீங்கள் 2 மீட்டர் உயரத்திற்கு நீங்கள் பொதித்தால் அந்த தகடை கழுவுவதற்கு நீங்கள் தண்ணீரை பீச்சி அடிக்கிறீர்கள். ஒரு தகடுக்கும் இன்னொரு தகடுக்கும் இடையே இருக்கிற இடைவெளியில் கணக்கில்லாத புல்கள் வளர்கிறது. அதை எங்களுக்கான மேய்ச்சலுக்கு நீங்கள் அனுமதிக்க முடியும். அதை ஏன் செய்யவில்லை என்றுதான் கேட்கிறது. இப்ப மாடுகளாகிய எங்களுக்கு இருக்கிற அறிவு மனிதர்களாகிய உங்களுக்கு ஏன் இல்லை? இங்கே கூட ஒரு பத்திரிகையாளர் தம்பி, ஊடகவியலாளர் தம்பி கேட்டார், ஆடுகளை மாடுகளை முன்னாடி நிறுத்தி மனிதர்களை பின்னாடி நிறுத்தி இருக்கிறீர்களே மாநாட்டில் ஏன் என்று. நாங்கள் அவன் பாலை கறக்கும் போது அவனை முன்னாடி நிறுத்தித்தான் பின்னாடி நின்று கறக்கிறதுனால இந்த மாநாட்டிலே அவனை முன்னாடி நிறுத்தி அவர்களை முன்னாடி நிறுத்தி மனிதர்கள் நாங்கள் பின்னாடி அமர்ந்திருக்கிறோம். அதனால் இங்கே கட்டியிருக்கிற எருமை மாட்டுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது.
நாட்டுக்குள்ள எந்த ஐயோக்கிய பேத்திட்டு போய் கேவலம் கட்டவன் எவனா இருந்தாலும் என் பேரே சொல்லி திட்டுகிறீர்கள். அவ்வளவு கேவலமானவனா நான் என்பதுதான் அவருடைய வேதனை. நானும் அவர்களும் ஒன்றா? உங்கள் நாடு ஏற்றுமதி செய்கிற மாட்டுக்கறியிலே 64 விழுக்காடு நான் தான், என்னுடைய கறிதான். பாலிலே மிக தரமான மதிப்பு மிக உயர்ந்த சத்துள்ள உணவு என்னுடைய பால் தான், எருமை பால் என்னுடைய பால் தான். என்னை நீங்கள் வெறுக்கிறீர்கள். என்னுடைய எண்ணிக்கை எங்கே? கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, பீகார், குஜராத், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலங்களிலும் எருமை பால் எருமை கறி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் இல்லை. காரணம் நான் கருப்பாக இருப்பதால் வெறுக்கிறீர்கள். உங்கள் கடவுளின் நிறம் என்ன? உங்கள் சிவன், உங்கள் மாயவன், உங்கள் திருமால் பெருமாள். மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை மதிப்போடு அழைக்க வேண்டும் என்பதற்காக திரு பெரு என்று அழைத்து திருமால் பெருமாள் என்று அழைத்து வணங்குகிறீர்கள். அந்த திருமாலின் நிறம் என்ன? உங்கள் சிவனின் நிறம் என்ன? உங்கள் முருகனின் நிறம் என்ன? நீங்கள் வணங்குகிற கடவுளின் நிறத்தில் தானே நான் இருக்கிறேன். அவர்களை வணங்கி என்னை வெறுக்க காரணம் என்ன? காரணம் என்ன? எருமை என்று என்னை இழிவாக சொல்ல உங்களுக்கு இதில் எந்த எருமைக்கு தகுதி இருக்கிறது? உங்களில் யார் எனக்கு இணையானவர்கள் சொல்லுங்கள். எருமை என்றால் வலிமை என்று பொருள். ஒரு முரட்டு மகனை பார்க்கவே தள்ளி நில்லடா எருமை என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? அவன் வலிமையானவன் என்று பொருள்.